இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும்ன்ற ஒரு பொருள் படும் வகையில ரஜினிகாந்த் பேசியது திமுகவில் அதிர்வலையில ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர் என்றதை துரைமுருகன் சொல்லியிருக்கிறார். அதே போல ரஜினியும் துரைமுருகன் என்னுடைய நீண்ட கால நண்பர்களாகவே தொடர்வோம், எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனா திமுகவில் உண்மையாகவே சீனியர்ஸ் விலகி ஜூனியர்ஸ்க்கோ இல்லை அடுத்த கட்ட தலைமுறைக்கோ இடம் கொடுக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். ரஜினி சொன்னதுல ஃபேக்சுவலா இருக்கா? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் திமுக பக்கம் வரணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் இப்படி பேசினார். ஒரு தடவை தான் சொன்னாரு. இதுல பிரச்சனை திமுகவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, இப்போ கொள்கை ரீதியாக பல பிரச்சனைகள் இந்தியாவில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கொள்கையில எடுத்தீங்கன்னா ஹிந்துத்வாவுக்கு எதிரான ஒரு கொள்கை இன்னைக்கு திராவிடியன் ஐடியாலஜி மட்டும்தான் இன்னைக்கு தவிர இன்னைக்கு கம்யூனிசம் கிடையாது, பாக்கி இருக்கின்ற ஐடியாலஜி கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு அவியல் ஐடியாலஜி, அதுவும் வேலைக்காகாது. அப்ப ஐடியாலஜி லெவல்ல திமுக இருக்கின்ற சீனியர்ஸ் தான் இதை பத்தி பேச வேண்டும். திமுக இருக்கின்ற சீனியர்ஸ் இந்த கருத்துக்களை எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும். இது ஒரு பிரச்சனை இருக்கிறது. ரெண்டாவதாக இப்ப பாஜக எப்படி செஞ்சதோ ஒரு மார்கதர்ஷக் மண்டல் மாதிரி உருவாக்கிட்டு சீனியர்ஸ்ல எல்லாம் அதுல வச்சு அதை கொள்கை ரீதியான பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் வச்சாங்க. ஆனா நரேந்திர மோடி இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக மோடி அரசாக மாறிவிட்டது. கொள்கை என்பது மோடி, மோடி என்பது கொள்கை, மோடி என்பது கட்சி, கட்சி என்பது மோடி, மோடி என்பது இந்தியா, அப்படியெல்லாம் மாத்திட்டாங்க. அது கம்ப்ளீட்டா இட் வாஸ் கம்ப்ளீட்லி மிஸ்யூட்டிலைஸ்டு. அப்படி இங்க திமுக பண்ணாம இவர்களை அமைச்சரவையிலிருந்து எடுத்து அவர்களை ஒரு மார்கதர்ஷக் மண்டல் மாதிரி ஒரு குழுவில் வைத்துக் கொண்டு அது ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸை கருத்தில் கொண்டு அந்த விஷயங்களை அவர்கள் அணுக வேண்டும். எல்லா காலமும் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யாரும் திமுக கிடையாது. துரைமுருகன் போன்றவர்கள் ஆன்டி இந்தி எஜுகேஷன்ல அடி வாங்கும்போது அவருக்கு அமைச்சராவார் என்ற அந்த எண்ணம் எல்லாம் இருந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி இருக்கின்ற சீனியர்ஸுக்கு நிச்சயமாக அவர்களை நன்றாக வழி நடத்த வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ, அதாவது என்னென்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதைகள் எல்லாம் பண்ண வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து. அவர்களை அந்த மாதிரி ஒரு குழுவில் வைத்துக் கொண்டு இளைஞர்களுக்கு இங்கே வழிபட வேண்டும் என்றதுதான் இன்றைய காலத்துக்கு கரெக்டாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சருடைய இந்த சுற்றுப்பயணம் போகக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு மெசேஜை பாஸ் ஓவர் பண்றாங்க. ஏன்னா போன வாரமே கேபினெட்லாம் வரும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல இவர் ஒரு திரைத்துறையில இருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது முழுமை பெறாம வந்த ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா களத்திலையும் இருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்ல, ரஜினி அந்த இண்டிவிஜுவலை நாம் எடுக்க வேண்டிய ஒரு இது கிடையாது, அதை பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. ரஜினி என்ன சொன்னார் அதுல கருத்து இருக்கான்னு மட்டும் தான் பார்க்க வேண்டிய. என்னை பொறுத்தளவு இருக்கு. நான் இது முதலமைச்சருக்கே சொல்லியிருக்கேன், ஒரு மார்கதர்ஷக் மண்டல் மாதிரி உருவாக்கிட்டு சீனியர்ஸ் அங்க வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, காலத்தின் ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நீங்க ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் நீங்க எப்படி அணுக போறீங்க? ஹிந்துத்வால இருந்து என்னென்ன கூகுளி போட்டே இருக்கான். இப்போ ஒரு முருகன் மாநாடு நடத்தியாச்சு. அந்த முருகன் மாநாடே கம்ப்ளீட்டா ஹிந்துத்வா என்று ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் திடீரென்று ஹிந்துத்வா இந்த முருகன் பாசமா என்ற அந்த கேள்வியும் இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் அணுக வேண்டிய ஒரு அணுகுமுறை இருக்கிறது. முருகன் என்பது தமிழ் கடவுள் என்பதும் முருகனை நாம் கொண்டாடுவது அது ஒரு ஆண்டவனாக மட்டும் கிடையாது, நமக்கு நிகரா இருக்கின்ற ஒரு நபர் என்ற ஒரு அடிப்படையிலும் பல அடிப்படைகள் இருக்கு. முருகனை கொண்டாடுவதற்கு எவ்வளவோ சொற்பொழிவுகள், எவ்வளவோ கவிதைகள், எவ்வளவோ கதைகள், இதெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். அப்ப அது ஒரு ஆண்டவன் மட்டும் கிடையாது, ஒரு ஹிந்துத்துவாவை சார்ந்த ஒரு நபரும் கிடையாது. அதை தாண்டி எவ்வளவோ பரிணாமங்கள் அவருக்கு இருக்கிறது. அதையெல்லாம் யார் வெளிக்கொண்டு வர வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ்ல நன்றாக தெரிந்தவர்கள், நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் முன்னாடி கொண்டு வர முடியும். அதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம் கூட. சிஎம் அதே ஸ்டேஜ்ல சொல்றாருல, உங்களுடைய கருத்து நான் உள்வாங்கிக்கிட்டேன், நிச்சயமா நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதையும் சிஎம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்கமிங் டேஸ்ல சிஎம் உடைய ஃபாரின் விசிட்க்கு அப்புறம் ஒரு கேபினெட் ரீஷஃபிள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நீங்க கணிச்ச வரை? இல்ல, என்னை பொறுத்தவரை இப்போ செந்தில் பாலாஜி கேபினெட்ல கிடையாது. அவரை வெளியே விடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் காணவில்லை. அது சுப்ரீம் கோர்ட் ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்துன்றதும் புரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு எந்த அழுத்தங்கள் எங்கெல்லாம் ஆக்ட் பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்போ அதனால இப்போ வெஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த வெஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தேவைப்படுகிறது. இன்னொரு அடிஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் நிச்சயமாக டெல்டா மாநிலங்களுக்கு தேவைப்படுது. இது கேபினெட்டினுடைய ஒரு கட்டாயம், திமுகவினுடைய ஒரு கட்டாயமாக நான் பார்க்கிறேன். அதை செய்வதற்கு இதா தருணம் என்ற அந்த கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் ஒரு 18 மாசம் பாக்கி இருக்கிறது.
1.5 வருஷம் பாக்கி இருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் ஒரு அமைச்சராக வந்து நீங்க பெருசா ஒன்று சாதிக்க முடியாது. ஒரு வருஷத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருந்தால் கூட ஒரு தோற்றத்துக்கு இது வேணா உதவும் என்று நான் கருதுகிறேன். அந்த தோற்றம் தேவையானதா இல்லையான்றது அது மு.க. ஸ்டாலினும் திமுகவும் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த விஷயம் தொடர்பாக திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்றதையும் வரும் நாட்களில் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சேகருடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.